ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 19th டிசம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆதி கிட்ட பாரதி பயங்கரமாக நானே தமிழை தொலைச்சிட்டேன், நான் அடித்ததுனால தான் தமிழ் வீட்டை விட்டு போயிட்டா, அவளை அடித்த என்ன நீங்கள் அடிச்சிருங்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்து இவங்களே அடிச்சுக்கிறாங்க, என்னை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கையை வச்சு கத்துறாங்க. இப்படி ரொம்ப பயங்கரமாக அழறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இருங்க பாரதி, அழாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தமிழ் எங்கேயும் போயிருக்க மாட்டா, எனக்கு என் இதயம் சொல்கிறது அவள் எங்கேயோ சேஃபாக தான் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தில் பாரதியோட கையை வச்சு காட்டுறாரு. உடனே அவங்கள அழறதை நிறுத்திட்டு அப்படியே பொறுமையாக இருக்காங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பாரதி, நான் வந்துட்டேன், என்னை மீறி என் பொண்ணை யாரும் தொட முடியாது அப்படின்லாம் இவர் சொன்ன உடனே அங்கே பக்கத்தில் தர்மலிங்கம் நின்று அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ உடனே ஆதி சொல்கிறாரு, நீங்கள் பொறுமையாக உள்ளே வாங்க, நம்ம போய் யோசிப்போம், என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாம் உட்காந்து என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு ஆதி. ஸோ இப்போ பாரதி எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ உடனே ஆதி கேட்குறாரு, அப்போ தூங்கி எழுந்து நீங்கள் வெளில போகும்போது தமிழ் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு தான் இருந்தா, அப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தான் தமிழை காணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, ஆமாம், நான் குளிச்சுட்டு காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு உங்கள் அம்மா கொடுத்துட்டு ரூமில் போய் நான் பார்த்தேன், அப்போ பார்த்தா தமிழை காணும் அப்படின்னு. உடனே சரி, அப்போ முக்கால்வாசி நீங்கள் முதல்ல பார்க்கும்போது அவள் இருந்திருப்பா, அப்புறம் அவள் எழுந்து அம்மாவும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் குளிக்கிறத பார்த்துட்டு அவள் இதாக வெளியில் விளையாட போயிருப்பா, அப்போ அங்கேருந்து யாரோ அவளை கடத்திட்டு போயிருக்கணும், இப்படி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் தர்மலிங்கம் பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுட்ருப்பார். உடனே அவர் சொல்வார், இல்லை பாரதி அடித்ததுனால தானே அவள் ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்வார். அதுக்கு ஒன்றே ஆதி சொல்வார், தமிழுக்கு பாரதியோட கோபமும் தெரியும், அவளுக்கு பாரதியோட பாசமும் தெரியும், கண்டிப்பாக இந்த மாதிரி அடித்ததுக்கோ திட்டத்துக்கோலாம் அவள் வீட்டை விட்டெல்லாம் போக மாட்டா, இது யாரோ அவளை கடத்தின்னு போயிருக்கணும், அப்படியே கடத்தின்னு போயிருந்தாலும் பணத்துக்காக போயிருந்தால் அவங்க இத்தனை நேரம் நமக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க பணமும் கேட்கல, யாருமே நமக்கு ஃபோனும் பண்ணலை, அப்படின்னா இது வேறு ஏதோ நோக்கத்தோடு இவளை கடத்திருக்கணும், அப்படி இருந்தும் என்னை பற்றி சரியாக தெரியாத யாரோ தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்வார் ஆதி. இதெல்லாம் கேட்டு தர்மலிங்கம் சொல்வார், உங்கள் மாமா கடத்திருப்பாரோ அப்படிம்பாரு. இல்லை, மாமாக்கெலாம் என்னை பற்றி நன்னா தெரியும், என் பொண்ணு மேலே கையை வச்சா அவரை கொன்னுடுவேன்னு தெரியும், அந்த வேலையை செய்ய மாட்டார், ஸோ இது யாரோ என்னை பற்றி சரியாக தெரியாதவங்க, இந்த ஊர்க்காரங்க தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆதி சொல்வார். இதெல்லாம் கேட்ட உடனே லிங்கத்துக்கு ஒரே பயமாக இருக்கும். இந்த பக்கம் தமிழ் அந்த கடத்தி வச்ச இடத்துல அவர் சாப்பாடு கொடுப்பாரு. அவர் உடனே முதல்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அழுவா. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அவள் அப்பாவை பற்றி சொல்லிக்கிட்டே சாப்பிடுவா. எங்கள் அப்பா வருவார், இதை பாருங்கள் அங்கிள், நீங்கள் இப்போவே என்னை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இருக்காது, எங்கள் அப்பா கண்டுபிடிச்சி இங்கே வந்தாருன்னா அவ்வளோதான், உங்களை கொன்று போட்டுட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போவார், அதனால இந்த மாதிரி பல தடவை என்னை இதுக்கு முன்னாடி சில ரவுடி அங்கிள்லாம் கடத்திட்டு போயிருக்காங்க, எல்லாரையும் எங்கள் அப்பா அடின்னு அடித்து என்னை காப்பாற்றிருக்காரு, அதனால் நீங்கள் தேவையில்லாமல் என்னை இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அங்கிள், என்னை கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட விட்டுருங்க, என்னை விட்டுட்டிங்கன்னா எங்கள் அப்பா உங்களை மன்னிச்சு விட்டுருவார் அப்படின்லாம் சொல்லி தமிழ் பேசின்னு இருக்கும். இதெல்லாம் கேட்டவுடனே அந்த ரவுடி சொல்வான், இது வரைக்கும் அப்போ நீ சரியான ரவுடியை பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி ஆட்களை நீ பார்த்ததில்லை, நான்லாம் அக்மார்க் ரவுடி, என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பான். எல்லாம் பெருமையாக பேசிட்டு அவன் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு, இதை பாரு நான் போய் குளிச்சுட்டு வரேன், நான் வரத்துக்குள்ளே இதை ஃபுல்லாக சாப்பிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த ரவுடி தன்னோட வாட்ச்சு அப்புறம் மொபைலு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு குளிக்க போயிடுவான். ஸோ தமிழ் இதை பார்த்துட்டே இருந்துட்டு உடனே அந்த மொபைலை கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கட்டையெல்லாம் வச்சு கையில் எடுத்த உடனே நேராக அவள் ஆதிக்கு கால் பண்ணிவிடுவாள். கால் பண்ண உடனே, அப்பா நான் தான் இங்கேருந்து பேசுகிறேன், என்ன ஒருத்தங்க அடைச்சி வச்சுருக்காங்க, ஆனால் என்ன இடம்னு எனக்கு தெரியலப்பா, சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் தமிழ். இதை கேட்டவுடனே ஆதி, சரி பயப்படாத, நீ இருக்கிற இடத்தோட லைவ் லொக்கேஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிவிடு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதே மாதிரியே தமிழ் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடுவாள். உடனே இவர் காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவார், தர்மலிங்கத்தையும் கூட கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் தர்மலிங்கம் சொல்வார், நான் எதுக்கு வரணும் பாரு, இல்லை நீங்கள் வாங்க, எனக்கு இந்த ஊர் தெரியாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். இப்போ தர்மலிங்கம் பக்கத்தில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போதே ஆதி திட்டிகிட்டே வருவார், என்னை பற்றி சரியாக தெரியாதவன் இப்படி பண்ணிட்டான், அவனை என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பார். தர்மலிங்கத்துக்கு எப்படியாவது அந்த ரவுடியை உஷார் பண்ணணுன்ட்டு கொஞ்சம் அவசரமாக வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி போய் நேராக அந்த ரவுடிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உன்னை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு, முட்டாள் மாதிரி நீ ஃபோனை வச்சுட்டு போயிருக்க, அந்த பொண்ணு புத்திசாலி பொண்ணு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அது பாட்டுக்கு ஃபோன் எடுத்து அவங்க அப்பா கிட்ட அது இருக்கிற இடத்துலலாம் சொல்லிடுச்சு, இப்போ அங்கே தான் அவன் அப்பா வந்துட்டுருக்கான், உன்னை நீ காப்பாற்றிக்கணுன்னா அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக அந்த குழந்தையை தூக்கின்னு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவார்.
போயிடுவார். ஸோ இப்போது தமிழ் வந்து லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுனால அந்த ரவுடி வந்து காரை ஓட்டிக்கிட்டு வர வர இவங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் ஆதி போகிற அதே ரூட்டில் ஆப்போசிட்டில் அந்த ரவுடி வரா மாதிரி அந்த லைவ் லொக்கேஷன் காட்டுது. என்ன இவன் பக்கத்தில் வரானோடனே அது எப்படி தம்பி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தர்மலிங்கம் கேட்குறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, என் பொண்ணு வந்து லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கா. ஸோ அந்த ஃபோன் அவன்கிட்ட எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் அவன் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவன் நம்மளை ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கான் அப்படின்னு இவர் பேசிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போதே அவனோட வண்டி முன்னாடி வந்துடும். ஆதி வந்து நேராக இப்படி திரும்புகிற சமயத்தில் அந்த வண்டிக்கு ஆப்போசிட்டில் போய் இடிக்கிற மாதிரி போயிடுவார். உடனே அவன் இறங்கி நின்று சண்டை போடுவான். இப்படி தான் வண்டி ஓட்டுவியா அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டோன்னே அவன் தப்பு தான் பண்ணிட்டோங்கிறதுனால ஆதி வந்து சாரி மன்னிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சாரி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் வண்டி எடுங்கன்னு சொல்லி அவர் எடுக்க சொல்லிவிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த லைவ் லொக்கேஷன் அங்கேயே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கும். உடனே அவர் உடனே அந்த டிரைவரை நிறுத்தி வண்டிக்குள்ளே எட்டி பார்த்தா தமிழ் இருப்பாள். உடனே டிரைவர் கலப்பை பார்ப்பார். உடனே சாவியை பிடுங்கி அவனை இறக்கி அடிச்சுட்டு இருப்பார். உடனே தர்மலிங்கம்மை கூப்பிட்டு சீக்கிரம் தமிழை கூப்பிடுங்க, தமிழ் இந்த வண்டியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அவர் தூக்கின்னு போய் ஆதியோட வண்டியில் வச்சுப்பார். இவன் போட்டு அடின்னு அடிப்பார். ஆதி வந்து ரவுடி அடித்த உடனே அவர் அடி தாங்காமல் சரி சொல்லு, இந்த வேலையை உனக்கு யார் பண்ண சொன்னது, எதுக்கு என் பொண்ணை கடத்தின அப்படின்னு கேட்பார் ஆதி. அதுக்கு உடனே அவன் வந்து இல்லை நான் வந்து பணத்துக்காக தான் பண்ணேன்னா யார் பணம் கொடுத்தா சொல்லுன்னு போட்டு அடிப்பார். உடனே அவன் அடி தாங்காமல் சாரதான்னு ஒரு மேடம் தான் வந்து என்னை இந்த குழந்தைய கடத்த சொன்னாங்க, மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னோடனே ஆதி ரொம்ப ஷாக் ஆகிடுவார். அவனை அப்படியே விட்டுருவார். அவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான். ஸோ தர்மலிங்கம் நீ மாட்டினேன்னா இப்படி சொல்லுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அவன் பாட்டுக்கு அப்படி சொல்லி இப்போ ஆதியும் குழப்பிட்டான். உடனே தர்மலிங்கம் அங்கேருந்து வந்து ஏன் உங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க, பாரதி மேலே என்ன கோவம் இருந்தாலும் அதுக்காக பேத்தியை போய் இப்படி கடத்தலாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு. உடனே சரி சார் ஒரு உதவி அப்படிம்பாரு ஆதி. எனக்கு தெரியும் இந்த உண்மையை வந்து நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே பாரதி அப்படியே தமிழை வந்து ரொம்ப கட்டி பிடிச்சி அழுவாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் தான் உன்னை அடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொன்ன உடனே தமிழ் சொல்வா, இல்லைம்மா நான் அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன். நான் இங்கே விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாருமா, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாரு, பிரியாணி வாங்கி கொடுத்தாரு, எனக்கு கார்ட்டூன்லாம் போட்டு காட்டினாரு. அவர் வந்து எதுக்கு என்னை கடத்தினார்னே எனக்கு புரியலம்மா, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் என்னை கட்டி மட்டும் போட்டு வச்சுருந்தாரு, அவ்வளோதான். மற்றபடி என்னை அடிச்சுக்கிடிச்செல்லாம் ஒன்றும் பண்ணலைம்மா, நான் நல்லா தாம்மா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக பேசுடுவா. எல்லாரும் அவளை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 2 நாள் ஆயிருந்தால் அவனே கொண்டு உன்னை விட்டுட்டு போயிருப்பான் நீ சாப்பிட்ட சாப்பாடுக்கு அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. தர்மலிங்கத்துக்கு ஆதி மட்டும் நின்று ரொம்ப தேங்க்ஸு. பாரதி வந்து கேட்பாங்க, யார் என்னாச்சு, எப்படி யார் கடத்தினாங்களா அப்படின்லாம் கேட்டபோது ஆதி இப்படி தடுமாறுவார் சொல்கிறதுக்கு. அப்போ உடனே தர்மலிங்கம் வந்து யாரோ பணத்துக்காக தான் கடத்தியிருக்காங்க, அப்பா அம்மா யாருன்னு தேடிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பாப்பா வந்து லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணதுனால நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை பாரதி, நீங்களாம் உள்ளே போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருவார். பாவம் ஆதியும் வந்து மனசே கேட்காது அவருக்கு. என்னடா அது இப்படி போய் நம்ம அம்மா பண்ணிட்டாங்களேன்னு அதையே யோசிச்சுட்ருப்பார். இப்போ நைட் ஆகும், தமிழ் வந்து தூங்கிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு வந்து அந்த இடத்துல இருந்தது, அங்கே அந்த ஆள் வந்து அந்த கம்பை வச்சு மிரட்டினது இதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். தூக்கத்தில் புலம்புவா. ஆதி பக்கத்துலேயே இருந்து சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்ருப்பார். அப்போ பாரதி வந்து எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி பாருங்கள், எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, நானும் அம்மாவாக தான் நினைக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னமோ எங்களுக்குள்ளே சரியாக இல்லை, அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அதுக்காக அவங்கள மொத்தமாக விட்டுட்டு வான்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ எனக்கும் 2 குழந்தைங்க ஆப்போகுது. ஸோ அப்படி வந்து ஒரு அம்மாவாக இருந்து நான் அப்படி சொல்லக்கூடாது. பட் இதுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னால் உங்களை மிஸ் பண்ண முடியாது. எனக்கு நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம சேர்ந்துருக்கணும், நம்ம எப்போவுமே நீங்கள் இருக்கணும், நான் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் பாவம் எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து அந்த ரவுடி சொன்னதே மட்டும் திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை பாரதி, இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, அது என்னன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். சரி கொஞ்சம் டைம் கொடுங்க பாரதி, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்போ வந்து தமிழ் அப்படியே ஆதியோட கையை பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஆண்டாளோட பாட்டியும் வராங்க. வந்த உடனே அவங்க வந்து என்ன குழந்தை எப்படி இருக்கா, என்ன உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பாரதி சொல்கிறாங்க, நேற்றுக்கு நம்மக்கிட்டலாம் ரொம்ப தைரியமாக பேசினா, ஆனால் உண்மையில் பயந்து போயிருக்கா, நைட்டெல்லாம் தூங்கலை, ஆதி தான் ஏதோ தூங்க வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு. உடனே
உடனே அவங்க பாட்டி சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்த சாமியாடி ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிவிடுவோம். ஸோ தட் இங்கே ஏதாவது தப்பாக இருந்தால் கூட எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறாரு. ஆதி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 நாளில் இவ சரியாயிடுவா பாட்டி அப்படிங்கிறாரு. இல்லை ஆதி இப்படிலாம் சொல்லாத, குழந்தை விஷயம், அதனால் நம்ம கூப்பிட்டு வீட்டில் ஒரு பூஜையை பண்ணிட்டோன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இது வந்து 20th டிசம்பரோட ப்ரோமோவும் வந்துருச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம தர்மலிங்கம் போயிட்டு பாரதி கிட்ட வந்து அந்த குழந்தையை கடத்தினது சாரதா அம்மா தான் அந்த அடியாள் வந்து சொன்னதை வந்து பாரதி கிட்ட சொல்லிடுறாங்க. ஆஸ் யூஷுவல் பாரதி வந்து பயங்கர கோவப்படுறாங்க. அதுதான் வந்து 20th ப்ரோமோவாகவும் வந்திருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.